ஒரு ஞானி, அதாவது ஒரு குரு. அவர் ஒரு சின்ன குடிசை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவர்கிட்ட நிறைய இளைஞர்கள் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பயிற்சி அப்படின்னா, எல்லா விதமான பயிற்சியும் அவங்களுக்கு கல்வி போதிச்சுட்டு இருந்தாரு. உடல் பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. வில் பயிற்சி எல்லாமும் கொடுத்துட்டு இருந்தாரு. பெரிய பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உபனிஷத், வேதங்கள் இதுல எல்லாமும் அவங்கள பெரிய ஆட்களா ஆக்கிறதுக்கான ஒரு பயிற்சி முகாம் மாதிரி நடத்திக்கிட்டே இருந்தாரு அந்த குருநாதர். லாஸ்ட் நாள் வகுப்பு அதில் உட்கார வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டார் குருநாதர் ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, நீங்கள் எல்லாரும் படித்து முடிச்சிட்டிங்க, இனி என்ன பண்ண போகிறீங்க, தேசத்தில் போய் நாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கேட்க ஆரம்பித்தார். அப்படி சொல்கிற போது ஒருத்தர், நான் போய் நல்ல விதமாக எங்கள் அப்பாவோட சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்தா போதும் குருநாதரே அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன், நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னா ஒருத்தன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லட்சியத்தை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரே ஒரு அந்த மாணவன் கிட்ட குருநாதர் கேட்டார், உனக்கு என்னப்பா லட்சியம் அப்படின்னு. குருநாதரே, இவ்வளோ படிப்பு நீங்க இத்தனை வருஷம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு நான் என்னைய மட்டும் தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நியாயமே கிடையாது. இந்த உலகத்துக்கு பயனுள்ள வகையில என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னான் அவன். அறியாமைங்கிறதுனால தான் பல பேர் தவறு செய்கிறாங்க. அந்த மாதிரி அறியாமையில் இருக்கிறவங்களெல்லாம் தேடி போய் பார்த்து அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த உபதேசத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களையும் நல்ல மனிதர்களா, செயல் வீரர்களா மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, நீ அதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு. இல்லை, ஒவ்வொரு ஊராக போக போறேன்னு. எந்த பக்கம்லாம் போவேன், இதோ இந்தந்த பக்கம்லாம் போக போறேன்னு ஒரு பெரிய பட்டியலே அவன் தயார் பண்ணி வச்சிருந்ததை குருநாதர் கிட்ட சொன்னான். அப்போ குருநாதர் சொன்னார், நீ போட்டு வச்சிருக்கிற பட்டியலில் உள்ள மற்ற ஊர்கள்லாம் சரி, இந்த குறிப்பிட்ட ஒரு ஊர் கடைசியாக சொன்னில்ல, அந்த ஊருக்கு மட்டும் போகாத அப்படின்னாரு. ஏன் குருநாதரே? அது ரொம்ப மோசமான ஒரு இடம்பா. அந்த மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இருக்காது. உன் மேலே அதிக கோபமாயிட்டாங்கன்னா உன் கழுத்தையே எடுத்துருவாங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணார். இப்போ அந்த மாணவன் சொன்ன பதில் தான் முக்கியம். அப்படி ஒரு வேளை என்னை அவங்க உயிரை எடுத்துட்டாங்கன்னா அதையும் நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் குருநாதரே. நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றுற பாதையில ஒரே ஒரு நாள், ஒரு நேரம் நாம சரியா செயல்பட்டு அதன் மூலமா நமக்கு பரிசு கிடைச்சாலும் சந்தோஷம்தான், அல்லது மரணம் கிடைச்சாலும் சந்தோஷம்தான். எதுவா இருந்தாலும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். குருநாதர் மனசுக்குள்ள பூரிப்பு அடைந்தார்.